மூக்க பஞ்சசதியில நம்ம ஆர்யா சதகம் முடிச்சோம். இப்ப அடுத்தது இன்னைக்குல இருந்து நம்ம பார்க்க போறது பாதார விந்த சதகம். அதாவது இதுல என்ன சொல்றா அப்படின்னாக்க, அம்பாலோட பாதங்கள், அதாவது தாயாரோட லோட்டஸ் ஃபீட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தியே முழுக்க முழுக்க விவரிக்கக்கூடிய 100 ஸ்லோகங்கள். அதுதான் பாதார விந்த சதகம் அப்படின்னு சொல்றோம். சோ இதோட டியூன் ஆர்யா சதகத்துல இருந்து வித்தியாசமா தான் இருக்கும். ஆர்யா சதகம் டியூன் வேற, பாதார விந்த சதகம் டியூன் வேற. சோ முதல்ல நம்ம வார்த்தைகள் என்னன்றத பாத்துடலாம். மஹிம்ன, அந்த விசர்க்கத்துல எஃப், மஹிம்ன பந்தானம் மதன பரிபந்தி பிரணயினி பிரபுர் நிர்ணேதும் தே பவதி யத மானோபி கதமஹ ததாபி ஸ்ரீகாஞ்சி விஹ்ருதி ரசிகே கோபி மனசோ விபாகஸ் த்வத்பாத ஸ்துதி விதிஷு ஜல்பாகயதி மாம். ஓகே, சோ அதாவது மன்மதனை எரிச்ச அந்த மகாதேவன் மேல ரொம்ப ஆசையோட கூட அந்த காஞ்சி மாநகரத்துல திருவிளையாடல் புரியறதுல ரொம்ப ஆசையோட இருக்கக்கூடியவளும், உன்னோட மகிமையோட போக்கு அதை நிர்ணயிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் யாருக்குதான் சக்தி இருக்கும், அது முடியவே முடியாது. ஆனாலும் ஒரு விதமான என்னோட அந்த மனசு உன்னோட பாதார விந்தங்களை துதிக்கக்கூடிய முறைகள்ல என்ன அந்த இடத்துல வழிமுறைகள்ல என்ன நீ போய் அந்த பாதார விந்தங்களை சேவி அப்படின்னு என்னோட மனசானது என்ன தூண்டுறது அப்படின்னு சொல்ற. சோ அதுதான் முதல் ஸ்லோகம். மஹிம்ன பந்தானம் மதன பரிபந்தி பிரணயினி பிரபோர் நிர்ணேதும் தே பவதி யதமானோபி கதமக ததாபி ஸ்ரீகாஞ்சி விஹ்ருதி ரசிகே கோபி மனசோ விபாகஸ்த்வத்பாத ஸ்துதி விதிஷு ஜல்பாகயதி மாம். முதல்ல ஒரு எவ்வளவு ஸ்லோகம் முடியறதோ அவ்வளவுக்கு மீனிங் தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்க எல்லாரும் கூட ரிசைட் பண்ணலாம். செகண்ட் ஸ்லோகம். கலக்ராஹி பௌரந்தர புரவணி பல்லவ ருச்சாம் திருத பிராதம் யானாம் அருணமகசாம் ஆதிம குருஹு சமிந்தே பந்தூக ஸ்தபக சக யுத்வா திஷி திஷி பிரசர்பன் காமாக்ஷ்யாஹ சரண கிரணானாம் அருணிமா. சோ அதாவது என்ன சொல்றான்னா, அந்த தேவேந்திர பட்டணத்தோட அந்த பூங்கால இருக்கக்கூடிய அந்த விருட்சங்கள், அதோட அந்த தளிர்களோட காந்திகள் அதை திரஸ்கரிக்கிறதாகவும், முதன்மை வகிச்ச அதாவது அந்த உதய காலத்துல சூரியனோட அந்த சிவந்த காந்திகளுக்கு ஆதி குருவாகவும், அப்புறமா அந்த பூங்கொத்தோட போட்டி போடக்கூடியதுமாக இருக்கக்கூடிய அந்த நல்ல ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த பூங்கொத்துகளோட போட்டி போடக்கூடிய அந்த காமாட்சியோட அந்த பாத கிரணங்களோட அந்த செம்மை நிறமானது எல்லா திசைகள்லயும் வியாபிச்சு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதாவது இந்திரனோட நகரமா இருக்கக்கூடிய அந்த அமராவதியில இருக்கக்கூடிய நந்தவனத்து மரங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குமா, தளிர்கள் எப்படி இருக்கும், நல்ல ரெட்டிஷா இருக்கும் இல்லையா. சோ அதோட காந்திய அதோட கழுத்தை பிடிச்சு தோற்கடிக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு காந்தியா அப்படிங்கிற மாதிரி அம்பாலோட அந்த பாதார விந்தத்துல இருக்கக்கூடிய அந்த சிவந்த நிறம் இதையே தோற்கடிச்சிடுறது அப்படின்னு சொல்றான். கலக்ராஹி பௌரந்தர புரவணி பல்லவருஜாம் திருத பிராதம் யானாம் அருணமகசாம் ஆதிம குருஹு சமிந்தே பந்தூக ஸ்தபக சக யுத்வா திஷி திஷி பிரசர்பன் காமாக்ஷ்யாஹ சரண கிரணானாம் அருணிமா. Third slogam. Maralinam yanap yasana kalana Maralinam yanap yasana kalana Moola gurave Daridranam Trana Vyatikara Surodhyana Tarave Tamas Kanda Praudi Prakatana
திரஸ்கார படவே ஜனோயம் காமாக்ஷ்யாஹ சரண நளினாய ஸ்பிருஹயதே. அம்பாலோட நடை எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அன்ன பட்சிகளுக்கே ரொம்ப வெக்கப்பட்டுக்குமா. ஐயோ, அம்பாள் எவ்வளவு அழகா நடக்கிறா, நம்மளோட நடை அப்படி இல்லையே அப்படின்னு அன்னப்பறவைகளுக்கே நடை சொல்லி கொடுக்கக்கூடிய குருவாகவும், அடுத்ததாக தரித்திரர்கள் எல்லாரையும் காக்கக்கூடியதுல தேவலோகத்துல இருக்கக்கூடிய அந்த கற்பக விருட்சமாகவும், நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய ஒரு இருட்டு அதை போக்கடிக்கக்கூடிய ஒரு விளக்காகவும், அப்படி இருக்கக்கூடிய அந்த அன்னை காமாட்சியோட அந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய பாத கமலங்களை அடையணும் அப்படின்னு என்னோட மனசானது எப்பவுமே ஆசைப்பட்டுண்டே இருக்கு அப்படின்னு சொல்றார். மராலி நாம் யானா व्यसन कलना मूल गुरवे दरिद्राणां त्राण व्यतिकर सुरो ध्यान तरवे तमस्कांड प्रौढी प्रकटन तिरस्कार पटवे जनोयं कामाक्ष्याः चरण नलिनाय स्पृहयते वहन्ति सैन्दूरीं சரணிமவனம் ராமரபுரி. சரணிமவனம் ராமரபுரி, நம்ராமரபுரி. புரந்திரி சீமந்தே கவிகல பாலார்க சுஷமா த்ரயி சீமந்தின்யாஹ ஸ்தனதட நிச்சோளாருணபடி விபாந்தி காமாக்ஷ்யாஹ பதனலின காந்திர் விஜயதே. சோ தேவிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு தேவஸ்திரீகள் எல்லாரும் வராலாம். அப்படி வரும்போது அவளோட வகுடுகள்ல இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தோட இயல்பு அது தேவியோட பாதங்களை அடையறது அப்படின்னு சொல்றான். சோ ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூலிகா அப்படின்னு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல படிக்கிறோம் இல்லையா. அதாவது அந்த முன் உச்சி பொட்டு அந்த வகுடோட ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அந்த குங்குமம் தேவியோட பாத தாமரைகள்ல கீழே உதிர்ந்து, அதாவது படும்போது தேவியோட பாத தூளியா அது ஆயிடுறதாம். சோ தேவிய போற்றக்கூடிய அந்த கவிகளை செந்தாமரைக்கு ஒப்பிட்டு அந்த பாதங்களோட இருக்கக்கூடிய அந்த பாதங்களை உதய சூரியனுக்கு ஒப்பிட்டு தேவியோட பாத தியானத்தால கவிகளோட அந்த கற்பனா புஷ்பம் ஏன்னா யாரு ஒருத்தர் அந்த தேவியோட அந்த பாதங்களையே எப்பவும் வணங்கிண்டே இருக்காளோ அவளுக்கு தேவி என்ன தரான நல்ல வாக் வன்மை கொடுக்கறாளாம். கவிஞர்களுக்கெல்லாம் அவளோட இஷ்டத்துக்கு எழுதக்கூடிய அந்த வார்த்தைகளை தேவி கொண்டு கொட்டுறா அப்படின்னு சொல்றா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தேவியோட அந்த பாதங்களை வணங்கினா மட்டுமே வேதங்களோட அந்த பரம தாத்பரியங்களும் அர்த்தங்களும் நம்மளோட மனசுல தெளிவாக புலப்படும் அப்படின்னு சொல்றோம். வஹந்தே சைந்தூரி சரணிமவனம் ராமரபுரி புரந்திரி சீமந்தே கவி கமல பாலார்க்க சுஷமாம் त्रयी सीमन्तिन्याः स्तनतट निचोलारुणपटी विभान्ति कामाक्ष्याः पदनलिन कान्तिर्विजयते प्रणम्रि भूतस्य प्रणयकलह त्रस्तमनसः स्मरारादेश्चूडा वियति गृहमेति हिमकरः ययो सान्द्यां कान्तिं वहति सुषमा बिच्चरणयोः तयोर्मे कामाक्ष्या हृदयमपतन्त्रं विहरताम्. சோ மன்மதனை ஜெயிச்ச அந்த மகாதேவரும் கூட பிரணய காலத்துல நடுங்கின மனசோட உன்னை நமஸ்காரம் பண்றாராம். சோ அவரோட அந்த திருமுடியா இருக்கக்கூடிய அந்த வானத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் அது எந்த பாதங்களோட அந்த செம்மையான எந்த பாதங்களோட அந்த செம்மையான ஒளிகளால சாயங்கால காலத்து அந்த செம்மையா இருக்கக்கூடிய வானத்தோட காந்திய கிடைக்க பெறானோ
காமாட்சியோட அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாதங்கள்ல என்னோட ஹிருதயமானது எப்பவுமே ஈடுபட்டு சோம்பல்னு ஒண்ணு வராம கூட எப்பவுமே அந்த பாதங்கள்லயே என்னோட மனசானது விளையாடிண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். प्रणम्रीभूतस्य प्रणयकलह त्रस्तमनसः स्मराराधेश्चूडा वियति गृहमेधि मकरः ययो सान्ध्यां कान्तिं वहति सुषमाभिश्चरणयोः तयोर्मे कामाक्ष्या हृदयमपतन्त्रं विहरता. ஹிருதயம் அபதந்திரம் அப்படின்னு அதை பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட், யயோஃப் பீடாயந்தே விபுத முகுடீனாம் படலிகா யயோ சௌதாயந்தே ஸ்வயமுதய பாஜோ பனிதயஹ யயோர் தாசாயாந்தே சரசிஜ பவாத்யா சரணயோஹோ தயோர்மே காமாக்ஷ்யா தினமனு வரிவர்த்து ஹிருதயம். தேவதைகள் இல்லாட்டி அந்த ஞானிகளோட அந்த மகுடங்களோட வரிசைகள் எதுக்கு ஆசனங்களா இருக்கோ தாமாகவே ஆவிர்பவிச்ச அந்த வேத வாக்குகள் அந்த வேத வாக்குகள் எல்லாம் உலாவரத்துக்கு மாட மாளிகைகளா எது இருக்கோ அதே மாதிரி நான்முகன் மாதிரி இருக்கிறவாள்லாம் யாருக்கு தாசர்களா இருக்காளோ அந்த காமாட்சியோட அந்த பாதங்கள்ல என்னோட ஹிருதயமானது எப்பவுமே நிலை பெற்று இருக்கட்டும். யயோஃப் பீடாயந்தே விபுத முகுடீனாம் படலிகா யயோ சௌதாயந்தே ஸ்வயமுதய பாஜோ பனிதயஹ யயோர்தாசாயந்தே சரசிஜ பவாத்யாச்சரணயோஹ தயோர்மே காமாக்ஷ்யா தினமனுவரிவர்த்து ஹிருதயம். நயந்தி சங்கோச்சம் சரசிஜ ருச்சம் திக் பரிசரே ஸ்ருஜந்தி லௌஹித்யம் நககிரண சந்திரார்த்த கச்சிதா கவீந்திராணாம் ஹிருத்கை ரவ விகசனோத்யோக ஜனனி. சேர்த்தே படிக்கலாம். ஹிருத்கைரவ விகசனோத்யோக ஜனனி ஸ்புரந்தி காமாக்ஷ்யாக சரணருச்சி சந்தியா விஜயதே. அதாவது அந்த செந்தாமரையோட காந்திய கூட தோற்கடிச்சு மெலிய பண்றதும் திக்குகள்ல எல்லாத்துலயும் அந்த செம்மை நிறத்தை தோற்றுவிக்க கூடியதாக இருக்கக்கூடியதும் நகங்களோட காந்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிறை சந்திரனோட கூடி இருக்கிறதும் கவிசிரேஷ்டர்களோட ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வள்ளி பூக்களுக்கு மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த முயற்சியோட இருக்கக்கூடிய அந்த காமாட்சியோட பாதங்களோட அந்த காமாட்சியோட பாதங்கள்ல எனக்கு எப்பவுமே அந்த பாதத்துல இடம் வேண்டும் அப்படின்னு சொல்ற. நயந்தி சங்கோச்சம் சரசிஜருச்சம் திக் பரிசரே ஸ்ருஜந்தி லௌஹித்யம் நககிரண சந்திராதகசிதா கவீந்திராணாம் ஹிருத்கைரவ விகசனோத்யோக ஜனனி ஸ்புரந்தி காமாக்ஷ்யாக சரணருச்சி சந்தியா விஜயதே. அடுத்தது விராவைர் மாஞ்சீரைஹி கிமபி கதயந்தீவ மதுரம் புரஸ்தாதானம் ரே புரவிஜயினி ஸ்மேரவதனே வயஸ்யேவ பிரௌடா ஷிதிலயதியா பிரேமகலஹ பிரரோகம் காமாக்ஷ்யாக சரணயுகலீசா விஜயதே. அதாவது திரிபுரங்களையும் அழிச்ச அந்த பரமசிவன் தனக்கு முன்னாடி ஒரு புன்முறுவல் தவழக்கூடி அந்த திருமுகத்தோட வணங்கி நிற்கும் போது
எந்த சரண யுகலமானது அந்த ஒரு திறமை வாய்ந்த ஒரு தோழியை போல அந்த சிலம்போட ஒலிகள்னு சொல்லக்கூடிய அந்த இனிமையான பேச்சால ஏதோ சொல்ல வரக்கூடிய மாதிரி இருந்துண்டு பிரணய கழகத்தோட அந்த முனை அதை தகர்த்து விடுறதோ, காமாட்சியோட அந்த சரண யுகலமானது நம்ம எல்லாருக்கும் அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு விளக்காக இருக்கு அப்படின்னு சொல்ற. विरावैर्माञ्जीरैः किमपि कथयन्तीव मधुरम् पुरस्तादानं रे पुरविजयिनी स्मेरवदने वयस्येव प्रौढा शिथिलयति या प्रेमकलह प्ररोहं कामाक्ष्याः चरणयुगली सा विजयते. சுபர்வ ஸ்திரீலோல அந்த இடத்துல வந்து ல பிளஸ் ஆ அப்படின்னு பிரிச்சுக்கணும். சுபர்வ ஸ்திரீலோல அலக பரிச்சிதம் ஷட்பத குலைஹி ஸ்புரல்லாக்ஷாராகம் தருண தரணி ஜோதிரருணைஹி பிருதம் காந்தியம்போபிஹி விஸ்ருமரமரந்தை சரசிஜைஹி விதத்தே காமாக்ஷ்யாஹ சரணயுகலம் பந்து பதவீம். சோ அந்த தேவ மாதர்கள் அவெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற போது அசஞ்சு மிளறக்கூடிய கூந்தல்களோட இருக்கக்கூடியதாகவும் ஒளி பொருந்தின அந்த செம்பஞ்சு குழம்போட இருக்கக்கூடியதும் அப்புறமா வந்து நீர்த்திவளைகளால நிறைஞ்சதுமா இருக்கக்கூடிய அந்த காமாட்சியோட சரண யுகலமானது வண்டு கூட்டங்களோட கூடினதும் அந்த சிவந்த ஒளிகளால பாலசூரியனோட காந்தியோட இருக்கக்கூடியதும் ஒளி பொருந்தின அந்த மகரந்த பொடிகளால நிறைஞ்சிருக்கக்கூடிய தாமரை மலர்களோட உறவு கொள்றது அப்படின்னு சொல்றார். சுபர்வஸ்திரீலோல அலக பரிச்சிதம் ஷட்பத குலைஹி ஸ்புரல்லாக்ஷாராகம் தருண தரணி ஜோதிரருணைஹி பிருதம் காந்தியம்போபிஹி விஸ்ருமரமரந்தை சரசிஜைஹி விதத்தே காமாக்ஷ்யாஹ சரணயுகலம் பந்து பதவீம். ரஜஸ் சம்சர்கே ஸ்திதம் அரஜசாமேவ ஹிருதயே பரம் ரக்தத்வேன ஸ்திதமபி விரக்தைக சரணம் அலப்யம் மந்தானம் தததபி சதா மந்த கதிதாம் விதத்தே காமாக்ஷ்யாஹ சரணயுகமாச்சரிய லஹரீம். சோ காமாட்சியோட அந்த சரண யுகலமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க அந்த ரஜஸோட அதாவது மகரந்த துகள்களா இருக்கக்கூடிய புழுதி அதோட சேரும் போதும் ரஜோகுணம் இல்லாதவர்களோட ஹிருதயத்துல அந்த அம்பாள் வந்து குடிக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை அதை வந்து இந்த இடத்துல சொல்றது அப்படிங்கிறா. அதாவது தனக்கு ரஜஸோட அந்த மகரந்த பொடியா இருக்கக்கூடிய புழுதியோட அந்த சம்பந்தம் மிகுதியா இருந்தா கூட ரஜோகுணம் கொஞ்சம் கூட இல்லாதவர்களோட ஹிருதயத்துல மட்டுமே நிலை பெற்றிருக்கிறதாகவும் அதிகமான ராகத்தோட அதாவது சிவப்பு கலரோட விளங்கினாலும் ராகம் அதாவது ராகத்துக்கு இன்னொரு மீனிங் பற்று டிசையர்ஸ்ன்னு அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கே புகலிடமாக இருக்கக்கூடியதும் அந்த பற்று இல்லாம யார் இருக்காளோ அவளுக்கே புகலிடமாக இருக்கக்கூடியதும் எப்போதுமே வந்து ஒரு மந்தகதி அதாவது மென்மையான நடையோட கூடியதாக இருக்கக்கூடியனாலும் மந்தர்களால அதாவது புத்தி கூர்மை இல்லாதவர்களால சென்றடைய முடியாததாகவும் இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் அதாவது இதுல வந்து ஒரு வேர்டுக்கு ரெண்டு மீனிங் சொல்லி இதுவும் இதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கறது. முதல்ல ரஜஸ் அப்படின்னாக்க புழுதி அப்படின்னு சொல்றோம், ரஜோகுணம் புழுதிக்கும் சொல்றோம் ரஜோகுணத்துக்கும் சொல்றோம், ராகம் அப்படின்னா சிவப்புக்கும் சொல்றோம் ஆசைக்கும் சொல்றோம், மந்தகதி அப்படின்னா மெதுவான நடை அம்பாள் மெதுவாக நடை நடந்தாலும் திருப்பி இன்னொன்னு மந்தம் வருது. அப்ப என்ன புத்தி கூர்மை இல்லாதவா கிட்ட இருக்க மாட்டா. அடுத்தது இந்த மாதிரி ரெண்டு பொருட்களோட இருக்கக்கூடிய பதங்கள் அதை வந்து பிரயோகம் பண்ணி ரெண்டாவது பொருட்படி ஒண்ணுக்கொண்ணு விரோதமாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதுல.
அடுத்தது ஜடாலா மஞ்சீர ஸ்புரதருண ரத்னாம்சு நிகரைஹி நிஷீதந்தி மத்யே நகருச்சிஜரி காங்கபயசாம் ஜகத்ராணம் கர்த்தும் மம ஜனனி காமாக்ஷி நியதம் தபಶ್ಚರ್ಯಾಂ தத்தே தவ சரண பாதோஜ யுகலி. சோ அதாவது இந்த ஜெகத்து முழுக்க கூட எப்பவுமே காக்கணும் அப்படின்றதுக்காக தாமரை மாதிரி இருக்கக்கூடிய உன்னோட சரண யுகலமானது சிலம்புகள்ல ஒளிரக்கூடிய அந்த செம்மணிகளோட அந்த ஒரு ஒளிக்கற்றைகளா இருக்கக்கூடிய அந்த செஞ்சடைகளோட இருக்கிற மாதிரி நகங்கள்ல இருந்து அருவி போல பாயக்கூடிய அந்த காந்தி வெள்ளமா இருக்கக்கூடிய கங்கா பிரவாகத்துக்கு மத்தியில உட்கார்ந்துண்டு ரொம்ப தவம் பண்றத அது மேற்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த தேவியோட அந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய பாதங்கள்ல போட்டு இருக்கக்கூடிய அந்த மணிகள் போட்டு இருக்கா இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் நகங்கள்ல பரவறதாம். அப்படி பரவறதுனால வெண்மையா இருக்கக்கூடிய நகங்கள் எப்படி இருக்குன்னா செஞ்சடைகள் மாதிரி தோற்றம் கொடுக்கறது அப்படிங்கிறா. அந்த தேவியோட கால் நகங்கள்ல இருந்து அருவி மாதிரி கருணை பாயர்தான். அது எப்படி இருக்குன்னா கங்கையோட பிரவாகத்துக்கு நடுவுல உட்காந்துண்டு இந்த உலகத்தை ரட்சிக்கிறதையே தவமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய தேவியோட கோலமானது அந்த பரமன் அந்த கங்காதரரை போலவே என்னோட கண்களுக்கு தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றா. அதாவது உனக்குள்ள நான் சிவத்தை பாக்குறேன், சிவத்துல ஒன்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்ற. ஜட்டாலா மஞ்சீர ஸ்புரதருண ரத்னாம்சு நிகரைஹி நிஷீதந்தி மத்யே நகருச்சிஜரி காங்கபயசாம் ஜகத்ராணம் கர்த்தும் மம ஜனனி காமாக்ஷி நியதம் தபಶ್ಚರ್ಯಾಂ தத்தே தவ சரண பாதோஜ யுகலி. துலா கோட்டி த்வந்த்வ க்வணித பணிதா பீதி வச்சசோஹோ வினம்ரம் காமாக்ஷி விஸ்ருமரமக விசர்கத்துல எஃப் பாடலிதயோஹோ க்ஷணம் விந்யாசேன க்ஷபித தமசோர்மே லலிதயோஹோ புனியான் மூர்தானம் புரஹர புரந்திரி சரணயோஹோ. அந்த திரிபுர சம்ஹாரம் பண்ண பரமசிவனோட பத்னியா இருக்கக்கூடிய காமாட்சி தேவியோட கால்ல போட்டு இருக்கக்கூடிய கொலுசு நூப்புரத்தோட ஒளி அது நம்மள ரட்சிக்கிறேன் அப்படின்னு அபய வாக்கு கொடுக்கறா போலவும் பாதங்கள்ல இருந்து அந்த ஒரு சவுண்ட் ஆனது வருமா. எப்படி ஒரு சிவந்த ஒளி அதானது இருட்ட நீக்கிறதோ திருப்பி மேன்மையும் கொடுக்கறதோ அந்த மாதிரி அழகோட இருக்கக்கூடிய இந்த அம்பாலோட பாதங்கள் ஒரு க்ஷண பொழுதாவது என்னோட தலை மேல வச்சு வணங்கின அந்த மாதிரி ஒரு டைம் எனக்கு ஒரு கொஞ்சோண்டு நேரமாவது அந்த பாதம் என் தலையில வைக்க முடியாதா அப்படின்ற. சோ பக்தர்கள் தேவியோட பாதங்கள்ல வணங்கும் போது அந்த தேவி கால்ல போட்டு இருக்கக்கூடிய கொலுசு என்ன சொல்றதா, பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு அந்த பாதம் நமக்கு சொல்றது அப்படின்னு சொல்றோம். துலா கோட்டி த்வந்த்வ க்வணித பணிதா பீதி வச்சசோஹோ வினம்ரம் காமாக்ஷி விஸ்ருமரமக பாடலிதயோஹோ க்ஷணம் விந்யாசேன க்ஷிபித தமசோர்மே லலிதயோஹோ புனியான் மூர்தானம் புரஹர புரந்திரி சரணயோஹோ பவானி திருஹ்யேதாம் பவ நிபிடி தேப்யோ மம முஹுஹு தமோ வியாமோஹேப்ய அந்த இசை ஹா போட்டுக்கணும். வியாமோஹேப்யஹ தவ ஜனனி காமாட்சி சரணவ் யயோர் லாக்ஷா பிந்து ஸ்புரண தரணாத் தூர்ஜடி ஜட்டா ஸ்புரணதரணாத் தூர்ஜட்டி ஜட்டா குட்டீரா ஷோணாங்கம் வஹதி வபுரேணாங்க கலிகா.
சோ ஜடாபாரம் தாங்கக்கூடிய அந்த பரமசிவனோட ஷடைன்னு சொல்லக்கூடிய வீட்டுல வசிக்கக்கூடிய அந்த நிலவு அதோட கலங்கத்தை வந்து தன்னோட நெற்றி திலகமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய தேவி சிவன் வந்து தன்னை வணங்கணும்னு வரும்போது சிவனோட ஜடாமுடியில இருக்கக்கூடிய அந்த சந்திரனோட பிரகாசமானது அம்பாலோட அந்த செம்பஞ்சு பூசப்பட்ட, அதாவது லாக்ஷாரசம், செம்பஞ்சு குழம்பு எல்லாமே மருதாணி அந்த மாதிரி சொல்றதுதான், அந்த மருதாணி பூசப்பட்ட பாதங்களோட அந்த சிவப்பு நிறத்தை ஏத்துண்டு சிவந்த நிற உடம்பு வந்து அம்பாலோட பாதங்கள்ல இருந்துதான் சிவனுக்கே கிடைக்கிறது அப்படிங்கிறான். சோ அந்த பிரகாசமானது அடிக்கடி என்ன பண்றதுன்னா அந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிறப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த அஞ்ஞான இருட்டு நம்மளுக்கு போக்குறதுக்கு அம்பாலோட பாதங்கள் உதவட்டும். திருப்பி திருப்பி இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில வந்து நம்ம மாட்டிக்காம இருக்கிறதுக்கும் அம்பாலோட பாதங்கள் உதவட்டும். பவானி திருஹ்யேதாம் பவனி பீடிதேப்யோ மம முகுஹு தமோ வியாமோஹேப்யஹ தவ ஜனனி காமாக்ஷி சரணம் யயோர்லாக்ஷா பிந்து ஸ்புரணதரணா தூர்ஜடி ஜடா குடீராசோணாங்கம் வஹதி வபுரேணாங்க கலிகா பவித்ரி குர்யுர்ணஹ பததலபுவஃப் பாடல ருச்சஹ பராகாஸ்தே பாப பிரஷமன துரீனா விசர்கத்துல எஃப் பரசிவே பிராக்கெட்ல தவ இருந்தா வேண்டாம் பரசிவே கணம் லப்தும் ஏஷாம் நிஜ சிரசி காமாக்ஷி விவஷா நியத்தம் வேண்டாம் விவஷா வலந்தோ வியாத்தன்வந்தி அந்த இடத்துல வலந்தோ வியாத்தன் இத்து யா இருக்கு இல்லையா, சோ இத்த வந்து தீ ஆக்கிக்கணும், யாவ வந்து ஆவாக்கிக்கணும். சோ வலந்தோ வியாத்தன்வந்தி அகமகமிகாம் வாசவ முகாகான்னு இருக்கும். அந்த வாசவ முகாகாவ மாதவ முகாஹா, வாசவ முகாஹா கூட சில புக்ல இருக்கும், அப்படியும் சொல்லலாம் மாதவ முகாஹான்னு கூட மாத்திக்கலாம். சோ நம்ம வந்து திரிபுர சுந்தரியோட அந்த பாத தூளியா இருக்கக்கூடிய அந்த மகரந்த துகள்கள்ல ஒரு துகளாவது அவளோட தலையில வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் இன்னும் இருக்கக்கூடிய தேவர்கள் அவெல்லாம் வந்து அவளை முற்றும் மறந்து கூட அந்த தேவிய சூழ்ந்துண்டு அவளோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நான் முன்னன்னு முன்னாடி போயிட்டு இருக்காளாம். அப்புறம் சிவந்து ஒளி பொருந்தியதாக இருக்கக்கூடியதும் மனுஷால வந்து அந்த அவித்யை அதை வந்து அதாவது நல்ல நல்ல வித்தைகள் தெரிஞ்சுக்கிறதுலயும் அவித்யிலிருந்து விடுபடுறதுலயும் அந்த சிந்தாமணி குவியலாகவும் அந்த பிறவி பிணிய வந்து அகற்றக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அந்த தேவியோட பாதங்கள் என்னையும் புனிதமாக்கட்டும் அப்படின்னு சொல்ற. பவித்ரி குர்யுர்நக பததலபுவ பாடல ருச்சக பராகாஸ்தே பாப பிரஷமன துரீனா பரசிவே கணம் லப்தும் ஏஷாம் நிஜ சிரசி காமாக்ஷி விவஷா வலந்தோ வியாதன்வந்தி அகமகமிகாம் மாதவ முகாஹாம் பலாகாமாலாபிஹி நகருச்சிமயீபிஃப் பரிவ்ருதே வினம்ர ஸ்வர்ணாரி விகச்சகச்ச காலாம்புதகுலே ஸ்புரந்த விசர்கத்துல ஹெச் ஸ்புரந்த காமாக்ஷி ஸ்புடதலித பந்தூக சுஹ்ருதஹ தடில்லேகாயந்தே தவச்சரண பாதோஜ கிரணாஹா. சோ நன்னா மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி பூவோட ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய தாமரை மாதிரி இருக்கக்கூடிய உன்னோட பாதங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள், நகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளின்னு சொல்லக்கூடிய அந்த கொக்கு வரிசைகள் அது என்ன பண்ணறதான் தன்னை வணங்கக்கூடிய யாரெல்லாம் வந்து தேவமாதர்கள்லாம் வணங்குறா இல்லையா அவளோட அந்த விரிஞ்ச கூந்தலா இருக்கக்கூடிய அந்த கார்மேக குவியல்ல வந்து எப்படி இருக்கா வணங்கும் போது அவளோட தலையெல்லாம் கீழே கருப்பா படும் இல்லையா, அவளோட கீழே படக்கூடிய அந்த தலையில அம்பாலோட கால்ல இருந்து வரக்கூடிய அந்த நகத்துல இருந்து வரக்கூடிய ஒளிகள் எப்படி இருக்குன்னா ஒரு மின்னல் போட்டா மாதிரி ஒரு மின்னல் கோடு மாதிரி இருக்காம்.
அந்த தேவியோட திருவடி தாமரைகளை அதுல இருந்து வரக்கூடிய ஒளி கிரணங்களுக்கும் நகங்களோட அந்த வெண்மையான ஒளிய வந்து கொக்குகளோட வரிசைகளுக்கும் தேவியோட பாதங்களை நமஸ்கரிக்க கூடிய தேவ மாதர்களோட விரிஞ்ச கருங்கூந்தல் வந்து கார்மேகங்களுக்கும் ரொம்ப அழகான ஒரு வர்ணனை, ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடோட இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். बलाकामालाभिः न करुचिमयीभिः परिवृते विनम्रस्वर्णारी विकचकचकालाम्बुदकुले स्फुरन्तः कामाक्षी स्फुटदलितबन्धूकसुहृदः तटिल्लेखायन्ते तव चरणपादोजकिरणाः.